பொங்கல் பண்டிகைக்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் விற்று தீர்ந்ததால் பயணிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்நிலையில் தெற்கு ரயில்வேயின் சிறப்பு ரயில்கள் இயக்கம் தொடர்பாக எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் விற்று தீர்ந்ததால் பயணிகள் கடும் அதிருப்திக்கு ஆளாகியிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு எவ்வளவு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட போகிறது என்பது தொடர்பான கூடுதல் தகவல்களை தெற்கு ரயில்வேயுடைய பயனர் ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜாஃபர் அலியிடம் கேட்டு பெறலாம். இப்போது பொங்கல் பொறுத்த வரைக்கும் சார் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் ட்ரெயின் அதிகமாக ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில நாட்களில் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வித் ஹியூஜ் நம்பர்ஸ் தெற்கு ரயில்வே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் ரெகுலர் ட்ரெயின்ஸில் கூட பொங்கலுக்கு மட்டும் அதிகமாக கோச்சஸ், அடிஷ்னல் ஜென்ரல் கோச்சஸ்ஸு, ரிசர்வ் கோச்சஸும் ப்ளஸ் மெமோ ட்ரெயின்ஸு அது தெற்கு ரயில்வே சார்பாக அஃபிஷியலாக இன்னும் கொஞ்ச நாளில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ரெகுலராக நாகர்கோயில், மதுரை, திருச்சி, திண்டிக்கல் எல்லா ஊரில் போன வருஷம் இருந்த அதே ரேஷியோ இந்த மாதிரி கொண்டு வராங்க. பட் ட்ரெயின்ஸ் அதிகமாக ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. தெற்கு ரயில்வே நியர்லி 9 crore பேசஞ்சர்ஸ் தீபாவளிக்கு மட்டும் தெற்கு ரயில்வே நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பெருமை தெற்கு ரயில்வேக்கு. இது 21 டேஸில் 9 கோடி மக்கள் ட்ராவல் பண்ண இது ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த சதர்ன் ரயில்வே. இதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் எக்ஸ்ட்ரா போகிஸ் ஆட் பண்ணுறாங்க, கோச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இல்லை, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸும் அதில் அனௌன்ஸ் பண்ணுறதுனால இந்த வாட்டி எந்த சிக்கலும் இருக்காது.